அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி நாளைய தினம், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 4 மணி நேரத்திற்குள்ளாக பிறக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வானத்தில் ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முழு நிலவாக காட்சியளிக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செய்ய வேண்டியவை என்னென்ன, இந்த சித்ரா பௌர்ணமி அன்று எவ்வாறு விரதம் இருக்கணும், எவ்வாறு வழிபாட்டு முறையாக செய்ய வேண்டும், இப்படி பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி. இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 22ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு மேலே பௌர்ணமி திதி ஆரம்பித்தாலும் 22ஆம் தேதி முழு இரவு, 3ஆம் தேதி முழு பகலும் நமக்கு பௌர்ணமி திதியாக வருகிறது. அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தை நாம் கொண்டாடி வந்துட்டுருக்கோம். முன்னோர்கள் பௌர்ணமி அன்னைக்கு பூமியின் மீது விசேஷமான நிலவின் கதிர்கள் விழுவதா நம்புகிறாங்க. அதனால தான் 12 மாதங்களில் பல மாத பௌர்ணமி தினத்தை விசேஷ நாளாக வைத்திருக்காங்க. எல்லா உயிர்களுக்குமே ஆதாரமாக விளங்குவது சந்திரனே. அதே போல உயிர்கள் தோன்ற காரணமாக இருப்பது சூரியனே. இப்படி சந்திரனும் சூரியனும் ஒருவரை ஒருவர் முழுவதுமாக பார்த்து கொள்ளக்கூடிய தினம்தான் பௌர்ணமி. இதை தான் நாம் திதி அப்படின்னு குறிப்பிடுறோம். பௌர்ணமி தினத்தன்று முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது, தெய்வங்களுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வது போன்ற பல தெய்வ காரியங்களில் நாம் ஈடுபடலாம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னா அதற்குரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது சூரியனின் முழு ஒளியை சந்திரன் கிரகித்து அதை பூமிக்கு அனுப்புவது பௌர்ணமி தினத்தன்று தான் நம்மால் முழு சந்திரனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது சூரியனினுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக சித்திரை மாதத்தில் தான் வெளிப்படும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் கணித்திருக்காங்க. அறிவியல் ரீதியாகவும் பூமி ஒரு ஆற்றில் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அச்சு சூரியனுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய காலம்தான் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தை நாம் கணிப்பதுண்டு. குறிப்பாக மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களில் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலங்களில் அக்னி நட்சத்திரத்தை கணிப்பதுண்டு. சில வருடங்களில் பரணி நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தில் அக்னி நட்சத்திரத்தை நாம் கணிக்கிறதும் உண்டு. இதற்கெல்லாம் ஆதாரமாக சூரியனின் அதிகப்படியான ஒளிக்கற்றை பூமியின் மீது விடை செய்வதை சித்திரை மாதத்தில் நாம் பெறக்கூடிய அம்சமாகவும் இருக்கிறது. இப்படி சூரியனுடைய முழு சக்தியை சித்திரை மாதத்தில் நாம் பெறக்கூடிய பட்சத்தில் சந்திரனும் பௌர்ணமி தினத்தன்று சூரியனின் முழு ஒளித்திறனையும் பெறுகிறது. இதை தான் சித்ரா பௌர்ணமியின் சிறப்பாக நாம் கருதுகிறோம். சூரியனின் சக்தி வாய்ந்த பூமிக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய சூரியனின் ஒளியை வாங்கக்கூடிய சந்திரன் மிகவும் வலிமை அடைகிறார். அந்த நாள் தாங்க சித்ரா பௌர்ணமி தினம். சித்ரா பௌர்ணமி அன்று தெய்வங்களை வழிபடுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆவது ஆண்டு இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 22ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு மேலே பௌர்ணமி திதி ஆரம்பித்தாலும் 22ஆம் தேதி முழு இரவு, 3ஆம் தேதி அதாவது 23ஆம் தேதி முழு பகலும் நமக்கு பௌர்ணமி திதியாக வருகிறது. இந்த சமயத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து நல்ல நீதிபமாக நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திற்கு ஏற்றி வழிபட வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்சவங்க காலையிலேயே நீராடி விட்டு வீட்டை சுற்றிலும் மஞ்சள் நீரால் தெளித்துவிட்டு காலையில் உங்களுடைய வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று 9 முறை நவக்கிரகத்தை சுற்றி வர பௌர்ணமி அன்று பெறக்கூடிய அனைத்து சக்திகளையும் நீங்கள் பெற முடியும். ஒருவேளை நீங்கள் மிகுந்த பக்தியோடு இருப்பவராயினும் சர்க்கரை பொங்கல், நிவேதனம், பாயாசம் போன்றவை படைத்தெடுத்து தெய்வங்களுக்கு நீங்கள் வழங்கலாம்.
காகத்திற்கு காலையில் உணவு வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. சூரியன் முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், சந்திரன் முன்னோர்களின் கர்மாக்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்படி சூரியனும் சந்திரனும் நேரெதிர் பார்த்து கொள்ளக்கூடிய சமயத்தில் மேஷராசி காலபுருஷ தத்துவத்திற்கு தலையாயிர தாய் இருப்பது போல துலாம் ராசி அதற்கு நேரெதிர் ராசியாக இருக்கிறது. இந்த சமயத்தில் துலாம் மக்களை குறிக்கக்கூடிய ராசி மேஷம், ராஜாவை குறிக்கக்கூடிய ராசி. இப்படி இரு ராசிகளில் சங்கமிக்கும் இரு கிரகங்கள் சந்தித்து கொள்ளக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் அளவில்லாத சக்திகளை தெய்வங்கள் மூலமாக கண்டிப்பாக பெற முடியும். எங்களுக்கு வசதி கிடையாது, எங்களால் படையலிட முடியாது, அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் செல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டின் பூஜை அறையில் தெய்வங்களுக்கு முன்பாக அமர்ந்து 48 நிமிடங்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இப்படி செய்வதன் மூலமா முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் உங்களால் பெற முடியும். பௌர்ணமி இரவில் கிரிவலம் வருவது எப்படி? அதாவது பௌர்ணமிக்கு பொதுவாக திருவண்ணாமலை கிரிவலமோ அல்லது மலை சார்ந்த பகுதிகளை சுற்றி வருவதையோ நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக கொண்டிருக்காங்க. திருவண்ணாமலை மட்டுமே கிரிவலத்திற்கு ஏற்ற ஸ்தலம் அப்படின்னு கூறிவிட முடியாது. திருவண்ணாமலை ஒரு முக்கியமான ஸ்தலம். இயற்கையாகவே மூலிகை நிறைந்த காட்சிகள் இரவில் உலா வரும். அந்த சமயத்தில் நீங்கள் மழையை சுற்றி வரும் பொழுது, அதாவது அதிலிருந்து வரக்கூடிய மூலிகை சக்தியானது உங்கள் உடல்ல பரவி நல்ல ஆரோக்கியத்தையும் நோயை முறிக்கக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்தும். இதனால தான் முன்னோர்கள் கிரிவலத்தை பெரிதாக கருதினாங்க. பௌர்ணமியில் இந்த கிரிவலத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னும் நினைத்திருக்காங்க. சந்திரனினுடைய ஒளி நேராக மூலிகை செடியின் மீதும் அப்படி இல்லைனா தாவரங்களின் மீதும் படும்போது ஒருவித சக்தியை தாவரங்கள் கிரகித்து கொண்டு அதை காற்றாக வெளியிடுது. இந்த சமயத்தில் நாம் அதை சுவாசிக்கும் போது நமக்கும் அந்த சக்தி ஏற்படுகிறது. இப்படியாக உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய மழை நிறைந்த பகுதிகளில் நீங்கள் கிரிவலம் வரலாம். ஆனால் கிரிவலம் வர வேண்டும் அப்படின்னு கட்டாயம் அல்ல. ஏன்னா சில காடு பகுதிகளில் மலைப்பகுதிகளில் ஆபத்தான விலங்குகள் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக விரதம் கண்டிப்பாக இருக்கலாம். வீட்டில் பணம் தங்கவே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க, சுப காரியங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் முழு நாடும் விரதம் இருக்கலாம். விரைவு ஆதாரமாக ஏதேனும் எடுத்துக்கொண்டாலும் கூட பரவா கிடையாது. குறிப்பாக முழு நாட்களில் விரதம் இருக்கிறவங்க பால் மட்டும் அருந்த வேண்டும். நீர்ச்சத்து இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் உண்ணலாம். எண்ணெய் பொருளை அறவி தவிர்த்து விட வேண்டியது அவசியம். இப்படி பௌர்ணமி தினத்தில் கடுமையான விரதம் இருக்கும் பொழுது முன்னோர்கள் செய்த பாவத்தால் நமக்கு விளைந்திருக்கக்கூடிய கர்மாக்களை நாம் அழிக்கலாம். குறிப்பாக சனி பகவான் ஜோதிடத்தில் கர்மக்காரகனாய் வருகிறார். ஒருவரின் ஜாதகத்தில் சனியை வைத்து அவரின் கர்மாவை நம்மால் கணித்து விட முடியும். இப்படியான சூழ்நிலையில் ஒருவர் ஜாதகத்தில் சனி நீச்சம் பெற்றாலும் அல்லது நாவம்சத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவருக்கான பலன்களை அவர் வாழ்க்கையில் அனுபவித்து தீர வேண்டும். இது மாதிரியான சமயங்களில் குருவின் பார்வை 1, 5, 7, 9 போன்ற ஸ்தானங்களில் இருந்து சனியை பார்த்தால் நிச்சயமாக கர்மாவில் இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும். அப்படி குரு பார்க்கும் சனி கொண்ட ஜாதகக்காரர்கள் இது போன்ற சித்ரா பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் விரதம் இருந்தால் உடனடியாக அவர்களது கர்மா தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுப காரியங்களும் நடக்க வேண்டிய நல்லதுகளும் அல்லது பணம் சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான, வியாபாரம் சம்பந்தமான எந்த ஒரு தடையாக இருந்தாலும் உடனடியாக நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் கூறி வைத்த கருத்து. சிவனையும் பார்வதியும் ஒரு சேர இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று நீங்கள் பௌர்ணமி தினத்தில் வழிபடுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விரத வழிபாட்டு முறைகளை நாம் முறையாக கடைபிடித்தாலே அன்றைய தினத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித நற்பலன்களும் இரட்டிப்பாக 100 மடங்கு நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதே உண்மையான
உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.